எதுக்கு நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. செலிபிரிட்டி நீங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, இப்போ நாங்களும் இப்படி வரணும்ல, நாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக பதில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 200% அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. அது வேற விஷயம். காமனர்ஸாக உள்ளே போவாங்க, உள்ளே போயிட்டு டாப் 10 வருவாங்க. என்னோட கணிப்பு பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. அடுத்து ஃபைனலாக 10th ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க தான் மாஸ்ன்ட்டு அவங்க தன்னைத்தானே மாஸ்ன்னு சொல்லிக்கிட்ட சமீப்தா தான் வந்தாங்க. அந்த மாஸ் தான் வந்து அவங்களுக்கு டமாஸ் ஆச்சு. எஸ், வாயால் ஒருத்தங்க கேடுவாங்கன்னு அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து கடைசியில் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. உள்ளே வந்தோடனே நான் வந்து ஒரு மாசான பர்சன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு ராஜு, சரி மாசா ஒரு 4 சம்பவம் சொல்லுங்கன்ட்டு அவங்க மாசுன்ற பேரில் நான் இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் போனேன், சீட்டு கொடுக்கல, அடிச்சிட்டேன் அப்படின்வாங்க. அது வயலன்ஸுங்க அப்படின்னு. சரி இன்னொரு சம்பவம் சொன்னோடனே ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், பிக் பாஸ் காமன் மேன் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. Day 2 ஓட ரிவ்யூ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒன்று வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இது அது இல்லை, இவன் அவன் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ எனக்கும் அந்த ஃபீல் இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தோம் தெலுங்குல நடந்த அந்த அக்னி பரிஷா அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி கிடையாது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி அந்த ஜட்ஜஸ் அந்த ஜூரி அந்த பேனல் எல்லாமே அது சேம் தான். பட் அந்த காமன் மேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சேம் தான். பட் அது உள்ளே நடக்கிற சில கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. எஸ், தெலுங்குல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆன் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து 15 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அடி மேலே அடி போய்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் உள்ள என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து இங்கே ஒரு சின்ன பிக் பாஸ் மாதிரி காமனர்ஸ்குள்ள வந்து விளையாட வைக்கிறாங்க. இது ரொம்பவே புதுசாக இருக்குது. அவன் இவன் கிடையாது. ஸோ கண்டென்ட் எங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே மாயா வந்தாங்க. வந்த உடனே ஒரு பாட்டோட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பாட்டு ஆட்டம் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு 10 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி 10 பேர் வந்தாங்க. ஸோ 10 பேரில் வந்து வந்தது வந்து நம்ம ஷோபா இந்திரகுமார். ஸோ அவங்க வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தாங்க. நம்ம இந்த காஞ்சனா படத்தில் பார்த்துருப்போம். ஸோ சுனிதா வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து பிரிட்ஜ் தான். ஓகே, ஸோ நாங்கள் வச்சுட்டோம் அதுக்கு, அதுதான் பேர். பார்க்கும்போதே வந்து ரொம்ப பயமாக இருந்தது, என்னடா இது இவங்க இப்படி வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நடுவில் எமோஷன்ஸ் மாதிரி நாங்கள் காட்டுவோம், அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்டோரி தான் சொன்னாங்க. கேட்கறதுக்கு ஏதோ ஒன்று பேசணும், ஒரு 2 மினிட்ஸ் கன்யூஸாக பேசணும் அப்படின்னும் போது பார்க்குறப்பே தெரிஞ்சு அவங்க ஃப்ளோ எப்படி இருக்குது, ஸ்பான்டேனிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஒரு எமோஜி காட்டுவாங்க, சிரிக்கிற எமோஜி காட்டினோடனே அந்த சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்டோரியை சொல்லணும். அந்த ஸ்டோரி அப்படி சோகமான எமோஜி காட்டினே சோகமாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எமோஜி காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்கிறப்போ 10 இயர்ஸ் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த பிரிட்ஜு அப்படிலாம் வந்திருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, யூ ஆர் செலக்டடுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஸ்பான்டேனிட்டி நிஜமாக நல்லா தான் பண்ணாங்க, நிஜமாக நல்லா பண்ணாங்க. ஸோ சீரியஸாக வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க வருவாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லையா, கண்டிப்பாக இவங்க செலக்ட் ஆவாங்க, ஏதோ ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, ஒரு திறமை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே. ஸோ அவங்களும் செலக்ட் ஆகிட்டு வெளியில் வந்து சொன்ன வார்த்தையே என்னோட டாட்டருக்காக தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு, அந்த செலக்ட் ஆன அந்த சிஜி கார்டு வந்து காட்டினாங்க. ஹாப்பி. ஸோ அவங்க முடிச்சாங்க. அடுத்து வந்து நம்ம அவளோட எதிர்பார்த்த இத்தனை எல்லா சீசன்லேயும் வந்து முட்டி போட்டுக்கிட்டே வந்து நான் பிக் பாஸ் போகணும், விஜய் டிவி ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்னு போர்டு பிடிச்சி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அவர் வந்திருந்தாரு, தமிழரசன். எஸ், தமிழரசு அவர் தான் வந்தார். வந்தோடனே அவர் சொன்னார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நான் வந்து இம்மெச்சூர்டாக இவ்வளோ நாள் பண்ணோன்னே ஓவி அப்போ இப்போ நான் மெச்சூர் ஆகிட்டிங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது இம்மெச்சூரான ஒரு விஷயம் தான். அவர் இங்கே வந்தோம் பேசினதும் வந்து எதுவுமே சரியில்லை. நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சோம், என்ன இது இப்படி பேசுகிறாரு. என்னென்ன சொன்னார்னா 9 to 5 ஜாப் பிடிக்காதான், அதுக்கப்புறமா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிடிக்காது, மிடில் கிளாஸில் இருக்க அந்த லைஃபே பிடிக்காது, ரொம்ப உழைக்கிறது பிடிக்காது, ஆனால் நான் டேரக்டர் ஆகணும், உழைக்க மட்டும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்லிட்டாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள், நான் ஸ்டோரி சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரே சொல்லும் போது அவருக்கு இல்லை நான் அந்த அளவுக்கு போகலை அப்படின்ட்டு அங்கேயே வந்து அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டது பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர். இப்போ டேரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் சொல்றேன், நீங்க ஒரு சீன் சொல்லுங்க, ஒரு லைன் சொல்றேன், சீன் சொல்லுங்கன்னு. இல்ல அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல அப்படின்றாரு. எந்த விஷயத்தையுமே வந்து ஓப்பனா சொல்ல, பிக் பாஸே பார்த்தது இல்லை அவரு, ஆனா பிக் பாஸ்க்குள்ள வரணும், இங்க வந்தா லைஃப் மாறிடும் அப்படின்றாரு.
தம்பி சூப்பர் தம்பி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அடுத்த வாட்டி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை கொடுத்து அவர் அமிச்சிட்டாங்க. அவர் செலக்ட் ஆவாருன்னு நினைச்சோம். ஏன்னா வந்து இவ்ளோ விஷயம் பண்ணாரு, வெளியில வந்தாரு அப்படின்னு தெரிய வந்தாரு. எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து ஏதாச்சும் சொல்லுவாரு. அவர் சொன்ன பதில்கள் எதுவுமே வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இல்ல. அவர் வந்து ரொம்ப இம்மெச்சூரா தான் அப்பயும் பேசிக்கிட்டு இருந்தாரு. வெளியில போகும்போது ரொம்ப பாசிட்டிவா ஓகே ஓகே பாய் அப்படிலாம் சொல்லிட்டு போனாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்டெப்லாம் எடுக்க போறாரு, என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போக போறாருன்னு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் நான் சொல்றேன் பாருங்க, அவங்க தான் வந்து கண்டிப்பா காமனர்ஸ்குள்ள உள்ள போவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு டாப் 10 கூட வர வாய்ப்பு இருக்கு. எஸ், முனியம்மா அவர்கள் தான். சோ அவங்க உள்ள வந்த உடனே அந்த சிரிப்பு தாங்க, அப்ப எங்க இருந்தா அந்த சிரிப்பு, பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா, அந்த கிராமியத்தோட அந்த ஒரு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, இன்னசென்ஸா ரொம்ப பயங்கரமான இன்னசென்ஸா இருக்காங்க. பேச்சுலயும் சரி, அந்த சிரிக்கிறதும் சரி, அவங்க பேசுறது வந்து தீபா அக்கா மாதிரி இருக்கு. சில நேரத்துல பார்க்கும்போது அவங்களோட ஸ்லாங் எல்லாமே பேச, அந்த இதெல்லாமே அந்த கை ஜாட பண்றது, கண்ணு பேச சிரிக்கிறது எல்லாமே வந்து அப்படியே டிட்டோ வந்து நம்மளுக்கு தீபா அக்கா மாதிரி. கண்ணை முட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாய்ஸ் கூட அப்படி லைட்டா அப்படிதான் இருக்கு. ஜட்ஜஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓவியா பார்த்த உடனே வந்து உங்க சிரிப்பு நல்லா இருக்கு மாயாவும் சொன்னாங்க. அண்ட் அவங்க உள்ள வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கல அவங்களுக்கு. ஓவியா ஓவியா உங்களை நான் டிவில பார்த்துருக்கேன், நேர்ல பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்டா போகும்போது கூட ஒரு வாட்டி பக்கத்துல நின்னு பார்த்துக்கலாமான்னு கியூட்டா கேட்டாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ராஜு மொக்க பண்ணாரு, உங்களை நான் பார்த்தது இல்ல அதனால தான் உங்ககிட்ட பேசல. அதை ஏங்க நீங்க மறுபடியும் சொல்றீங்கன்னு ராஜு. இவங்க மட்டும் கிடையாது, வந்த பாதி கண்டஸ்டன்ட் வந்து இல்ல 10 கண்டஸ்டன்ட் வந்தாங்க இந்த எபிசோட்ல. வந்த பாதி கண்டஸ்டன்ட் வந்து இவர் யாருன்னு தெரியல, ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2-3 சீசன்ஸ் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்களே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் 3-4 சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அப்புறம் போர் அடிச்சு அதனால பார்க்கல அப்படின்னாங்க. ஸோ அவங்க பண்ண விஷயமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சொன்ன விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான விஷயம், எங்க அம்மாவே வந்து இவ்வளவு கருப்பா இருக்கே காக்காமா இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா இப்போ நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னாங்க. உடனே வந்து நம்ம ஆரி பிரதர் சரி ஓகே இப்போ நடந்துச்சு, இந்த விஷயம்லாம் நடந்துச்சு, இதை நீங்க வெளில போனோடனே எப்படி உங்க ஹஸ்பண்ட ஷேர் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்களும் ஜாலியா ஃபோன் பண்ணி பேசினாங்க. மாயா தான் ஆப்போசிட்ல, மாயா தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி பேசினாங்க. அவங்களுக்கு பேசவும் தெரியல அவ்வளவா, வேணாம் ஓகே. மாயா தான் வந்து ஆப்போசிட்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் மாதிரிலாம் பேசினாங்க. ரொம்ப கியூட்டா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி, நார்மலா பேசினா இப்பதான் பேசுவாங்க போல அப்படின்ற மாதிரி தான், ரொம்ப ஃப்ளூயண்டா ரொம்ப நல்லா பேசுறாங்க. யதார்த்தமா எந்த உள்ள எந்த ஒரு விஷயமும் வச்சுக்காம உள்ள வந்த உடனே சொன்ன வார்த்தை பயம்லாம் எதுக்கு இருக்கணும், பயம்லாம் இருக்க கூடாதுங்க, தப்பு பண்ணாதான் பயம் இருக்கணும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி அப்படியே சொன்னாங்க. வெடுக்குன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா அப்படிதான் இருந்தது. இப்படி ஒருத்தர் தான் பிக் பாஸ்குள்ள வந்து இருக்கணும், சர்வே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செலக்ட் ஆகிறதுல எந்த ஒரு இதுவும் கேட்பாங்க. எதுக்கு நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும், நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. செலிபிரிட்டி நீங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, இப்போ நாங்களும் இப்படி வரணும்ல, நாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா பதில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 200% அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். காமனர்ஸா உள்ள போவாங்க, உள்ள போயிட்டு டாப் 10 வருவாங்க. என்னோட கணிப்பு பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. எஸ், என்னோட ஓட்டம் அவங்களுக்கு தான். 4th கண்டஸ்டண்டா வந்து சரண்யா வந்திருந்தாங்க. அவங்க வந்து அட்வொகேட், அவங்க பேசிக்கா ஒரு அட்வொகேட், தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட், அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, அட்வொகேட் ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ராஜு வந்து நீங்க ஏன் வந்து அட்வொகேட் ஆயிட்டீங்க, நல்லா பேசுறீங்களா, எதனால வந்து நீங்க பிக் பாஸ் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லாமே வந்து ஓப்பனா பேசுவேன், போல்டா பேசுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஆரி பிரதர் அப்படியா நீங்க எல்லாமே ஓப்பனா போல்டா பேசுவீங்களா, நாங்க 3 பேர் ஜட்ஜஸ், யாரு வந்து ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு ராஜு தான் தர்பூசணிய பிளந்த மாதிரி ஒரே போடா வந்து ராஜு தான் அப்படின்ட்டாங்க. அவர் முகமே மாறிடுச்சு. அத ஏன் கேக்குறீங்க, அவர் ராஜுக்கு தெரியுது, நீங்க ஏன் கேக்குறீங்க, என்னதான் சொல்லுவாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணமும் சொன்னாங்க, நம்ம வந்து இத்தனை நாள் பார்த்துருக்கோம், ஓபியா வந்து எதுனாலும் டப்புன்னு பேசிடுவாங்க, ஆனஸ்டா இருப்பாங்க. ஆரி பிரதர் சொல்லவே தேவையில்ல, நீதி நேர்மை நியாயம்னாலே ஆரி பிரதர் தான். ஆனா ராஜு நான் பார்த்த சீசன்ல வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ, ஓப்பன் அப் ஆயிருக்கலாமோ அப்படின்றத அவங்க கருத்தா வச்சிருந்தாங்க. பேசி முடிச்சோடனே அவங்களுக்கு ஒரு டாஸ்க், வித்தியாசமா டாஸ்க் இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் எங்க யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 டாஸ்க் வச்சிருக்காங்க போல, கண்டஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பிக் பாஸ்க்குள்ள நடந்த டாஸ்க் தான் நினைக்கிறேன். அந்த பஸ் டாஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த எமோஷன் டாஸ்கா இருக்கட்டும், நிறைய டாஸ்க் வந்து உள்ள பிக் பாஸ்ல முன்னாடி சீசன்ஸ்ல நடந்தது தான் எங்கேயும் வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்னன்னா ஒரு 100 சாவி இருந்துச்சு, ஒரு பெட்டி போட்டி இருக்கு,
1 நிமிஷம் டைமுக்குள்ள நீங்க பார்த்து கரெக்டா அந்த சாவியை வந்து அன்லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பூட்டை அன்லாக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் தேடினாங்க, கடைசியில பண்ண முடியல. பட் அதனால அவங்கள வந்து ஹோல்டு வைக்கல. நீங்க கொஞ்சம் ஹோல்ட்ல இருக்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும், இந்த காரணங்கள் கரெக்டா தெரியல அவங்க எதுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுனால அவங்கள வந்து ஹோல்டு ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு தான் ஹோல்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உள்ள வந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. கடைசியில பால்னு சொல்லி தான் வந்து அவங்கள கூப்பிட்டாங்க. அதனால பால்ன்ற ஒருத்தர் இருக்குன்னு அந்த பால் மட்டும் நாங்க எடுத்துட்டோம். சூப்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சன், தமிழ் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வரப்பே வந்து ஒரு தயக்கத்தோட பயமா நர்வஸா இருக்கு, பட் பாப்போம் அப்படின்னு தான் உள்ள வந்தாரு. உள்ள வந்த உடனே வந்து என்ன பண்ணாரு நீங்களே சொல்லுங்க. உள்ள வந்த உடனே வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படிலாம் பேசினாரு. பட் அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. என்ன அடிப்படையில் அவருக்கு அந்த டாஸ்க் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ட்ரெயினில் வந்து அந்த சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து கொடுத்த டைமே வந்து 10 செகண்ட்ஸா 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மினிட்டா எடுத்ததே வந்து பொறுமையா அதுவே போயிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் கிட்ட அதுவே போயிட்டு இருக்கோம். ஸோ அது கொடுத்துட்டு போய் ஒரு 2 வார்த்தை தான் பேசியிருப்பார் ஜட்ஜஸ் கிட்ட. பஸ்ஸர் அழிச்சிட்டாங்க. அண்ட் ஜட்ஜஸ் முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க பேசுறது தான் ரொம்ப இருக்கும் பிக் பாஸ் உள்ள. நீங்க வந்து இங்கிலீஷ் நிறைய பேசுறீங்க, பட் தமிழ் எனக்கு செல் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் வந்து அது என்ன பேர்னே தெரியல, எப்படி நீங்க செல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லையோ அவருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு, நீங்க எல்லாம் பேசுறீங்க ஆனா வந்து தமிழ்ல பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இது கரெக்டா இருக்காது. ஆமா, பட் அவர் ட்ரை பண்ணாரு நினைக்கிறேன். அவர் சேல் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் சேல் பண்ண முடியல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. கரெக்டா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க காரணம் எங்களுக்கு பத்தல, இது எங்களுக்கு கரெக்டா இருக்காதுன்னு தோணுது, அதனால யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 6th வந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் பர்சன் தான், ஜிம் ட்ரெய்னர். அவர் எப்போ வந்தாரு எப்படி போனாருன்னே தெரியல. வந்தது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 செகண்ட் இல்ல ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் தான் இருப்பாரு. அவரோட எபிசோடே அவ்வளவுதான் இருந்துச்சு. தப்புன்னு வந்தாரு, நான் ஒரு ஜிம் ட்ரெய்னர், ஆக்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. அப்படியே அதுக்கு நீங்க நடிக்க போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. நான் ட்ரை பண்ணேன், ஆனா இங்க போனா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா வந்து எனக்கு அம்மா இல்லை அப்படின்றப்பாரு. ஆமா, அம்மா வந்து ரொம்ப அப்பா இல்லைன்னு சொன்னாரு. அம்மா வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்போ உடனே வந்து ஓவியா கேட்டாங்க, ஸோ நீங்க விக்டிம் கார்டு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவருக்கு புரியல. விக்டிம் கார்டுனா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆதே சொன்னாரு, இல்ல நீங்க வந்து சிம்பதி கிரியேட் பண்றீங்களா, சிம்பதிக்காக நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்ல அப்படின்னா அங்கேயே அவர் ஃபுல்லா ஃபிளாட் ஆஃப் ஆயிட்டாரு. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆரி வந்து நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி கார்டை மறைச்சிட்டு வந்தாரு. நமக்கு தெரிஞ்சிருச்சு ரிஜெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துல சந்திக்கலாம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, நெக்ஸ்ட் வந்து புஷ் புஷ்னு தலையெல்லாம் வச்சு புகழ் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. ஐ மீன் அவரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி. டார்வின். எஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரும் உள்ள போற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அந்த 5 மெம்பர்ஸ்ல அவரும் இருப்பாரான்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஜாலியா யதார்த்தமா ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவரும் வந்து பட் அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஸ்டோரி சொல்லணும், உள்ள இருந்து எடுக்கிற திங்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி அந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. ஒரு அருவா வருது, ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாரு. அருவா, கிரீட்டிங் கார்டு அதெல்லாம் வச்சு ஒரு மாசம் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ட் பார்த்தவங்களும் ஜட்ஜஸும் வந்து உங்க ஸ்பான்டேனிட்டி நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க, எதனால நீங்க பிக் பாஸ் போகணும் அப்படின்னு கேட்டோடனே நான் வந்து பிறந்ததே வந்து ஒரு ஸ்ட்ரகிளா தான் பிறந்தேன். எங்க தாத்தாவால தான் வந்து நான் பிறந்தேன். சின்ன வயசுலயே வந்து இவ வேண்டாம் அப்படின்னு ஆமா, குடும்பமே சேர்ந்து இல்ல வேண்டாம் இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வந்து நான் இந்த பூமியில காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால இங்க இப்போ வந்து பிக் பாஸ்க்குள்ள அந்த காமன் மேன்ல வந்து நிக்கிறாரு. சோ அவரும் வந்து செலக்ட் ஆயிட்டாரு. எஸ், அவர் ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. ஆமா, கேர்ள் யாரெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு, எவ்வளவு முடியும்னு கேட்டேன். 2 லட்சம் சம்திங் சொல்லியிருப்பாங்க. எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்பான்டேனிட்டியா முக்கியமா அந்த பிக் பாஸ் செலக்ஷன்ஸ்ல எப்படி பாக்குறாங்கன்னா, ஸ்பான்டேனிட்டி இருக்கா, உனக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கா, நீங்க கஷ்டப்படுறீங்களா, லைக் இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா. ஏன்னா வந்து தமிழரசு கூட சொல்லியிருப்பாங்க, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா இந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்களா, ஸ்பான்டேனிட்டி இருக்கா, உள்ள போனா சஸ்டெயின் ஆவாங்களா, மக்களுக்கு இவங்களால ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பாக்குறாங்க. ஸோ அது தெரிஞ்சு அப்படி பார்த்தோன்னே இவரையும் வந்து ஓவியாக்கும் பிடிச்சிருச்சு போல. ஓகே தான், நீங்கள் பாசிட்டிவாக ஜாலியாக இருக்கீங்க, யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. அடுத்து பிக் பாஸ் காமன் மேனில் 8th கண்டஸ்டன்ட்டாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோனி ஜே. வந்தோடனே ஒரு ரேப்பில் தான் ஆரம்பித்தார். அவர் பற்றி ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ரேப்லேயே கொடுத்து முடிச்சுட்டு கேட்டாங்க, ரேப்பை தவிர என்னங்க நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், எனக்கு பட்டதை சொல்லிடுவேன்,
நல்லதை பேசுவேன் அப்படின்னு. ஆரி நல்லதை பேசினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் சஸ்டெயின் பண்ண முடியாதுல்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ராஜு பிரதர் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார், மியூசிக் ஒன்றுனா போகும், நான் சொல்கிற எமோஷனில் நீங்கள் வந்து ரேப் பாடணும் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் லவ்னாங்க, லவ்க்கு வந்து ஒரு ரேப்பாக மாதம் ஒன்று பாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ஒன்று பாடுங்கன்னாங்க, பிக் பாஸ்க்குள்ளே நீங்கள் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு பாட்டு பாட சொன்னார். ஸோ எல்லாமே பாடி முடிச்சிட்டாங்க. பாடி முடிச்சோடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு யூ ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்ட்டு அவரையும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு 50 பேரையும் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் வந்து அவங்கள டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவர் ஹோல்டில் வச்சிருக்காங்க. அடுத்து யார் வந்தா? ஸோ 9th கண்டஸ்டண்ட்டாக வந்து ஒரு டிரான்ஜெண்டர் ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க. வந்த உடனே அவங்க சொன்ன ஒரு விஷயம், எதுக்காக நான் பிக் பாஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் வந்து, சமூகத்தில் வந்து டிரான்ஜெண்டர் அப்படின்னாலே ஒரு ஒதுக்கி ஒரு குறைவாக பார்க்குறாங்க. அதை அப்படி பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எங்களால் ஜாலியாக இருக்க முடியும், நாங்களும் வந்து ஃபன் பண்ணுவோம், இந்த அதர் சைட் ஆஃப் டிரான்ஜெண்டர்ஸை காட்டணும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ராஜு உடனே சொல்லியிருப்பாங்க. அதான் இப்போ காட்டுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இன்னும் பெருசாக பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய பேர் இந்த சைட் ஆஃப் டிரான்ஜெண்டர்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, சிலம்ப சுத்து தெரியுமான்னு கேட்டுருப்பாங்க. தெரியாது அப்படின்னு. ஆமாம், சிலம்பம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு பண்ண வச்சிருவாங்க. ஆரி வந்து உடனே ராஜு கோத்து விட்டுருவாரு, அவர் பண்ணி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு வந்து களத்துல இறங்கி சுத்த தெரியாம சுத்தி கீழே போட்டு மாதிரி ஃபன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியா வந்து ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க அவங்கள. ஸோ அடுத்து ஃபைனலா 10th ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க தான் மாஸ்ன்ட்டு அவங்க தன்னைத்தானே மாஸ்ன்னு சொல்லிக்கிட்ட சமீப்தா தான் வந்தாங்க. அந்த மாஸ் தான் வந்து அவங்களுக்கு டமாஸ் ஆச்சு. எஸ், வாயால ஒருத்தங்க கேடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து கடைசியில் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. உள்ள வந்தோடனே நான் வந்து ஒரு மாசான பர்சன், ஜாலியா இருப்பேன் அப்படின்னு ராஜு, சரி ஒரு மாசம் ஒரு 4 சம்பவம் சொல்லுங்கன்ட்டு அவங்க மாசுன்ற பேர்ல நான் இந்த மாதிரி வந்து ட்ரெயின்ல போனேன், சீட்டு கொடுக்கல, அடிச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. அது வயலன்ஸுங்க அப்படின்னு. சரி இன்னொரு சம்பவம் சொன்னோடனே, டெய்லர் வந்து எங்களுக்கு ஒழுங்கா துணி தைச்சு தரல, கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணேன், அவரோட அடி. எனக்கு அது வயலன்ஸுங்க, அது மாஸ் கிடையாதுன்னு ஆரி சொன்ன உடனே, அப்படியா அது ரவுடித்தனத்தை தான் அவங்க மாசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரி கரெக்டா கேட்டாரு, மாசுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கிறது மட்டும்தான் மாசா அப்படின்னு சொன்னாங்க. அது கிடையாது. ராஜு வந்து மாசா ஒன்று சொல்லியிருப்பாரு, அவங்களோட லைஃப்ல இருந்தே கம்பேர் பண்ணி 22 வயசுல எந்த ஒரு பேக்ரவுண்டும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதே ஒரு மாசான விஷயம் அப்படின்னாங்க. அது அவங்க லைஃப் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே அப்படியா மாசு இது கிடையாதா அப்படின்னு நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. செலக்ட் பண்ற சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. கார்டு கூட எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஓவியா கிட்ட இருந்து கார்டு கூட வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுதான் நான் தான் மாசு, மறுபடியும் நான் தான் மாஸ் பண்ணுவேன். ராஜு சொல்லுவாரு, இவங்க உள்ள போனா வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, யதார்த்தமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து எஸ் ஐ எம் த மாஸ் அப்படின்னு ஆரி ஆன் ஹோல்டு போய் நில்லுமா அப்படின்னு, ஓகே ப்ரோ நான் பாத்துக்கிறேன் ஆன் ஹோல்டா அப்படின்ட்டு மாசா தான் வெளில போனாங்க. மாசா நிக்க வச்சு அவங்க ஒரு மாதிரி ஃபன்னா நல்ல கண்டனா தான் இருந்தாங்க. தெரியல, மேபி அவங்க வந்து செலக்ட் ஆகலாம் ஆன் ஹோல்ட்ல இருந்து. ஸோ இதுதான் பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 2ல நடந்த விஷயங்கள். பாக்குறப்போ ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு டெம்ப்ளேட்டே செட் பண்ணல இவங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஆன் ஸ்பாட்ல ஒரு கேம் ஒன்று சொல்றாங்க, அதை பண்ண வைக்கிறாங்க. அந்த கேம் பேஸ் பண்ணி வந்து அவங்க செலக்ட் பண்றாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. என்னதான்டா கிரைட்டீரியா இருக்குன்னு பார்த்தா கிராக் பண்ண முடியல, போக தான் தெரியும். ஸோ இதே மாதிரி டே 3, அதாவது வந்து எபிசோட் 3ல உங்களை வந்து சந்திக்கிறோம். டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்களுடைய